எலிசாங்கிற தீர்க்கதரிசிய அவர் மறித்துட்டார். பைபிள்ல போட்டிருக்க அவர் வியாதி வந்து என்ன செய்தார்? மறித்தார். கல்யாணம் ஆகாதவர், ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சவர், அவர் எப்படி மறித்தாராம்? வியாதிப்பட்டு மறித்தார்னு பைபிள்ல போட்டு. அவர் மறிச்சிட்டார். அவர் தூக்கி அடக்கம் பண்ணிட்டார். அவனுக்கு அவர் அடக்கம் பண்ணி மூடிட்டாங்க. மூடியாச்சு. வருஷமாகி போச்சு. அடக்கம் பண்ணி மூடி நம்ம போய் கும்பிடக்கூடாது. நம்ம பாசியாட்ட போய் பிரசங்கம் பண்றதுக்கு அது வரைக்கும் வாசனையா இருக்குங்க. கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அவரை மூடிட்டாங்க அந்த ஐயாவை. எலிசா தீர்க்கதரிசி பைபிள்ல போட்டிருக்கு. அப்போ அந்த ஊர்ல ஒருத்தர் இறந்து போயிட்டான். அவனை கொண்டு போய் எங்க அடக்கம் பண்ண போறாங்க? அங்க இந்த அந்த அங்க கல்லற தோட்டத்துல இருக்கிற மாதிரி இவங்களும் அந்த கல்லற தோட்டத்துக்கு அடக்கம் பண்ண போறாங்களாம். அடக்கம் பண்ண போற நேரத்துல எதிரி நாட்டுல இருந்து எங்க வந்துட்டாங்க? யுத்தத்துக்கு வந்துட்டாங்க. அப்படிங்க, திடீர்னு பிரச்சனை வந்து, சண்டை வந்து. இப்ப என்ன செஞ்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த செத்தவனை அடக்கம் பண்றதுக்குள்ள யுத்தம் வந்தது பாருங்க. உடனே என்ன செஞ்சாங்க? இந்த செத்தவனை எங்க வச்சுட்டாங்க? இந்த செத்து பல வருஷம் ஆகி போச்சு பாருங்க. இவன் மேல அந்த அந்த கல்லறை மேல என்ன செஞ்சாங்க? அந்த கல்லறைனே உனக்கு தெரியாது. இப்ப நம்ம கட்டுற மாதிரிலாம் கல்லறை கட்டுறது கிடையாது. அன்னைக்கும் அதெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கும். அது மண்ணா இருந்துச்சோ மேடா இருந்துச்சோ எப்படி இருந்துச்சோ ஆண்டருக்கு தான் தெரியும். ஆனா அந்த செத்தவனை எதுல வச்சாங்களாம்? அதை வச்சாங்களாம் பாருங்க. பைபிள்ல போட்டிருக்கு, செத்தவன் உயிரோட இருந்துச்சான். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப எல்லாரும் பைபிள்ல எழுதி வச்சிருக்கு. என்ன எழுதி வச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஐயா விசுவாசத்தோடு அந்த கல்லறையின் மேல் வைத்ததுனால அவன் உயிரோட எழுதவில்லை. அவன் விசுவாசத்தோட வச்சான். யுத்தம் வந்துட்டு அவசரத்துல வச்சான். நல்ல கவனிங்க, அவசரத்துல வச்சான். செத்தவனும் நான் இங்கதான் இவர் மேலதான் படிப்பேன்னு சொன்னானா, பவுல் என் மேல படுத்தா ஒருத்தன் உயிரோடு இருந்துட்டா பாருங்க. செத்தவன் மாடியில இருந்து தூக்கி முடிச்சவன். அதனால எலிசா மேல படுத்தா நம்ம உயிர் வந்து இவன் சொன்னானா, அவன் செத்து போயிட்டான். வச்சவனுக்கும் தெரியாது, செத்தவனுக்கும் தெரியாது. இன்னைக்கு இருக்கிற உங்களுக்கு எனக்கு தெரியுமா? ஆனா பைபிள்ல போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு தெரியுமா? அந்த எலிசா தீர்க்கதரிசியினுடைய அந்த சரீரத்தின் மேல், அந்த கல்லறையின் மேல் வைத்ததனால் அவன் உயிரோடு எழுந்தான். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எலிசா தீர்க்கதரிசி ஆண்டவருக்காக வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. செத்தால் உன்னை விட்டு என்ன செய்யலாம்? மணவாளன் வரப்போகிறா. சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. வரப்போகிறா. அவருடைய வருகைக்காக நீங்களும் நானும் இந்த பூமியில ஒரு வாழ்க்கை வாழணும். வேதம் சொல்றது, பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களா, இயேசுவை உள்ளவர்களா மட்டும் இருந்தா போறாது. நான் கிறிஸ்தவன் சொன்னா மட்டும் போறாது, அமிழ்ந்துருவேன். என்ன நடக்க இருக்குன்னு தெரியுமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி நமக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை உள்ளவர்கள், இதை உள்ளவர்களாக இருந்தோமானால் நிச்சயமா நீங்க ஒரு நாள் என்ன செய்ய போக மாட்டீங்க? கெட்டு போகவே மாட்டீங்க, அமிழ்ந்து போகவே